முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு நகர்த்தப்படுமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் களமப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பு வந்தால் அந்த வெறுப்பு அதிமுகவுக்கு சாதகமாக மாறுவதும், அதிமுகவின் மீது வெறுப்பு வந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக மாறுவதும் அதுதான் அரசியல் களம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது, இதை மறுக்க முடியாது. ஆக இந்த ஆன்டி இன்கம்பன்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் மீது நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வெறுப்பு யார் மீது விருப்பாக மாற இருக்கிறதுன்னா அதிமுகவின் மீது விருப்பாக மாற இருக்கிறது. ஆக இந்த இடத்துல தலைமை பற்றியோ தலைவர் பற்றியோ எல்லாம் பேச்சுக்கு இடம் கிடையாது. அதிமுக தொண்டனுக்கு தெரிந்ததெல்லாம் இரட்டை இலை சின்னம் மட்டும்தான். இரட்டை இலை சின்னம் எங்கே இருக்கிறதோ அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கட்சி, அதுதான் புரட்சி தலைவி அம்மாவின் கட்சி. ஆக எம்ஜிஆர் கட்சிக்கு அம்மாவின் கட்சிக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவன் இன்னும் வாக்களிக்க போகிறவன் தான் அதிமுகவுடைய தொண்டன். அவன் வாக்களிக்க போகிற இடம் அந்த கட்சி. ஆக அருமைக்குரியவர்களே, 2026 தேர்தல் களம் என்று சொல்வது அது எங்களை பொறுத்த மட்டில் it is going to be a triangular fight. ஒரு முக்கோண அரசியலாக மாறுகிறது, ஒரு முக்கோண யுத்தமாக அது மாறப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு முக்கோண யுத்தமாக அந்த களம் மாறுகிற போது களம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறதுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக அமையப் போகிறது.